கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். சங்கீதம் 147:14 இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை. கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. உன் எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தியாக்குறார். கோதுமையில் பல ரகம் இருக்குது. உச்சிதமான கோதுமை, உயர்ந்த கோதுமை, அந்த கோதுமையினால உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமல்லமாக்குகிறார். உங்கள் குடும்பத்தில் அநேக சொந்தங்கள், உறவுகள் அநேக வெளியூரில் இருக்கலாம், அநேக எல்லையை தாண்டி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல், ஒருமனது இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் எத்தனையோ அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி பேசாமல் இருக்கிறாங்க, ஏன் அம்மா மக பேசாமல் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிற கண்கூட இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி பிரிவினை என்கிற போராட்டத்திலிருந்து, பகை என்கிற போராட்டத்தில் விடுதலை கொடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் எல்லைகள் முழுவதையும், எந்தெந்த ஊரில் எங்கெங்கே எல்லையில் உங்கள் ரிலேஷன் சொந்தங்கள் இருக்காங்களோ, உறவினர் இருக்காங்களோ, இரத்த பாசம் இருக்காங்களோ, அவங்க எல்லா உள்ளத்துலேயும் உன்னோட சமாதானம் ஆகும்படி, உன்னோட உறவு வைத்துக் கொள்ளும்படி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். சமாதான காரணர் உங்கள் பகையாளிகளை எல்லாவற்றையுமே உங்கள் சார்பாக வர வைக்க போகிறார். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாரையுமே கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் பண்ண வைக்க போகிறார். இந்த நாளிலே அவங்க பேசலை, இவங்க பேசலை, மக பேசலை, அம்மா பேசலை, சித்தப்பை பேசலை, பெரியப்பை பேசலை, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, பகையாக வளர்த்துக்கிட்டு இருக்கமே, இப்படி இருந்தால் நல்லதா அப்படின்னு சொல்லி கலைஞர் தவித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமல்லாக்கி, உன் எல்லைகளை சமாதானமல்லாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். இதுவரை திருப்தி இல்லாமல் இருந்தீங்களா? உறவில் திருப்தி இல்லாமல் இருந்தீங்களா? குடும்ப உறவில் திருப்தி இல்லாமல் இருந்தீங்களா? சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் திருப்தி இல்லாமல் இருந்தீங்களா? கர்த்தர் உங்களை பெஸ்ட்டாக திருப்தியாக்க போகிறாரு. தைரியமாக இருங்க. கூடிய மட்டும் எல்லா இடத்துலையும் சமாதானம் இருங்கள் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அதனால் கூடிய மட்டும் எல்லா இடத்துலையும் சமாதானம் இருப்போம். ஏன்னா உறவை வளர்த்துக்கொள்வோம், அன்பை வளர்த்துக்கொள்வோம், சமாதானத்தை வளர்த்துக்கொள்வோம், இரக்கத்தை வளர்த்துக்கொள்வோம், தாழ்மையை வளர்த்துக்கொள்வோம். காரணம், இயேசு சிலுவையிலே பகையே சிலுவையிலே கொன்று போட்டுட்டார். மரணத்துக்கு அதிகாரியை பிசாசை தம்முடைய மரணத்தில் இயேசு அழிச்சிட்டார். அதனால் கூடிய மட்டும் எல்லா இடத்துல சமாதானங்கள். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, கொலைச்சீர் 1:20 இந்த வசனத்தின்படி எல்லா இடத்துலையும் சமாதானம் இருங்க. பகை என்பது கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயமானவரைமை துதிக்கிறேன். சிலுவையிலே ஆண்டவருடைய பகையை கொண்டு போட்டுட்டீங்க. இந்த நாளில் பகைக்கரை ஒவ்வொருவரையும் சமாதானமாக்கும்படியான சூழலை உருவாக்கித்தாங்க. குடும்பத்தில் அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதான நிலையத்திற்கு கிருபைதாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.